நமச்சிவாய். ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து. பிறக்கின்ற இந்த 2026 நமக்கு எப்படி இருக்க போகுது? புத்தாண்டு ராசி பலன், நியூ இயர் ராசி பலன். ஏன்னா 2025 பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு சுமாராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெட்டராக இருந்தது, பிஸியாக இருந்தது, அப்படி இல்லைனாக்கா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 2025 எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக முடிந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து சொல்வதுண்டு, சாமி நீங்கள் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க சாமி, நீங்கள் ஜாதகமே பார்க்காம சொல்கிறீங்க, ஆனால் நேரில் பார்த்த மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் நமக்கு சொல்வது உண்டு. அப்போது அதை போல் இதெல்லாம் நம்ம இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்றும் புத்திசாலியோ அறிவாளியோ கிடையாது. நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முனிவர்கள் நமக்கு என்ன வகுத்து கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக பாடம் படித்து பக்தியோடு சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். பணிவு, ஒழுக்கம். அப்போ இந்த 2025 பொதுவாகவே பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு, ஏன்னா நிறைய யுத்தம் நடந்தது. இஸ்ரேல் போராகட்டும், அல்லது ஹமாஸ் போராகட்டும், உக்ரைன் ரஷ்யா போராகட்டும், நிறைய யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போது 2025 சுமாராக தான் போச்சு. ஒன்றும் பெருசாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இல்லை. அட்லீஸ்ட் பிறக்கின்ற இந்த 2026 சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக எனதருமை அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை, பிறக்கின்ற இந்த 2026 சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம்? இந்த 2026 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் உள்ளன. ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி தான் நடந்துட்டே சாமி. ஆமாம், நாம் சொல்கிறது முக்கியமான சனி பெயர்ச்சி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடக்குது. மீன ராசிக்கு இனிமேல் தான் ஜென்ம சனி ஆரம்பம். மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக போகுது. அப்போ அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் 2026 எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அத்தனை குழந்தைகளுக்கும் அற்புதமான ஜாதகம் அமைய போகுது. யாரெல்லாம் வீட்டில் உங்கள் மருமகளோ உங்கள் மகளோ முழுவாமல் இருந்தாங்கனாக்கா, ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கனாக்கா ரொம்ப சூப்பர். மேக்ஸிமம் டெலிவரி தள்ளி போடுங்க. கடகத்துக்கு குரு வந்துடுவார். ஒரு ஆஃப்டர் மார்ச் டெலிவரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்தான குழந்தைகளாக, ஜாதக பலம் பெற்ற குழந்தைகளாக, கடகத்தில் குரு, உச்சம் பெற்ற குரு பிறக்கும் போதே உங்கள் குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்கும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது. அதுக்கு தான் டெலிவரி டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ இந்த 2026 குரு உச்சம், 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் அடைகிறார். ராகு கேதுக்கள் பகை வீட்டிலேருந்து நட்பு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது பிறக்கின்ற இந்த 2026 இந்த பிரபஞ்சத்திற்கு பல மாறுதல்களை தரப்போகுது. பல மாற்றங்கள் நிகழப்போகுது. எதிர்பார்க்காத சில மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், வருமானம். ஏன்னா சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஃபண்டு ரொட்டேஷன்ஸ் ஆகும். பிளாக் மணி எல்லாம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிளாக் மணி பூரா வெளியில் ரொட்டேஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்கும். பணப்பற்றாக்குறை குறையும், பண தட்டுப்பாடுகள் குறையும். ஃபண்டு ஃப்ளோ, ஏன்னா சனி குரு சேர்ந்துட்டாலே அது ஒரு நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். அது யாருக்குமே தெரியறதில்லை. அப்போ நம்ம இப்படியெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற இந்த 2026 அனைவருக்குமே, இந்த பூமிக்குமே கூட ஒரு சிறப்பான முறையில் இருக்க போகுது. இப்போது 12 ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, ஆங்கில புத்தாண்டு 2026 தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாக உள்ளது. மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு. தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் மனநிறைவோடு வரவேற்கக்கூடிய ஒரு ஆங்கில புத்தாண்டு.
இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல எதிர்காலம் உள்ளது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 தனுசு ராசிக்கு ரொம்ப போராட்டமாக அமைந்தது. நிறைய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, விசாரணைகள், சிறை தண்டனைகள் அல்லது வேலை வாய்ப்புகளில் தண்டனைகள், பனிஷ்மெண்ட்டு, என்கொயரிஸு, இப்படியா ஒரு பயமாகவே ஒரு பதட்டமாகவும் ஒரு பயமாகவும் இருந்திருக்கும். தொடர்ந்து ஒரு மனக்குழப்பம், தொடர்ந்து ஒரு தோல்விகள், தொடர் தோல்விகள், குடும்ப பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தோல்விகள், இடர்பாடுகள், கஷ்ட நஷ்டங்கள், ஒரு தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், ஒரு சோர்வு, இதெல்லாம் இந்த 2025 நீங்கள் வெளியில் காமிச்சிக்கினாலும் மெயினாக பூராடம் தனுசு, மூலம் தனுசு. போராடம் தனுசு நல்லா ஒரு உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலுமே கூட அந்த தோல்விகள் துரத்தி கொண்டே இருந்திருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் போராடி ஜெயிப்பீங்க, அவ்வளோதான் விஷயம். அதுதான் உண்மை. போராடி ஜெயிப்பீங்க. அதுக்காக நிறைய மெனக்கிடணும், உழைக்கணும். இந்த மூலம் தனுசு உழைச்சா கூட வெற்றி கிடைக்காது. இந்த உத்திராடம் தனுசு அப்படியும் இப்படியும் இல்லாமல் 50-50%. அப்போ அதனால தான் சொல்கிறேன், தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தனுசு ராசின்னு சொல்லிட்டாலே போதுமானது. நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசி அப்படின்னு நீங்கள் சொன்னாலே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். அப்போ அவ்வளோ தூரம் சிரமப்பட்ட 2025 ரொம்ப டஃப்பாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த 2026. அப்போ முழுவதுமாகவே கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அற்புதமான எதிர்காலம் இந்த 2026 உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம், நல்ல எதிர்காலம் அமைய உள்ளது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட், ஜாபில் டெவலப்மெண்ட், ஃபேமிலியில் டெவலப்மெண்ட், மெயினாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய போட்டி பொறாமைகளிலே நல்ல ஒரு முன்னேற்றம், வெற்றி, எதிரிகளை எல்லாம் கதற ஓட விடக்கூடிய ஒரு வெற்றிகரமான தன்மை, இவையெல்லாம் அள்ளி தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த 2026 அமைகிறது. இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருந்தார். 7ஆம் இடத்துல குரு இருந்தார். 7ஆம் இடத்துல குரு பார்த்தாருன்னா என்னத்தை பார்த்தாரு? பாதகஸ்தானத்தை பார்த்தாரு சாமி. யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? இதுவரையிலும் ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மையை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ இந்த 2025 முழுவதுமே குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இருந்து உங்களை பார்த்தாரு. இப்போ 8இல் மறைந்தாலும் சுகஸ்தானத்தை, தொழில்காரகன சனியை பார்க்கிறார் குரு பகவான். 8ல் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தொழில்காரகனை பார்க்கிறார். ஐயா, எதுங்க முக்கியம்? வருமானம் தான் முக்கியம். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையில் காசு இருந்தால் தான் மதிப்பு, மரியாதை. அப்போ தனுசு ராசி நேயர்களே, 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இந்த வருஷம் பூரா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை, தொழில்காரகனை. அப்போ தொழில்கள் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஆர்டர்ஸ் நல்ல முறையில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிஸ்னஸ் சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டர்ஸ் சரியில்லாமல் இருக்கிறது, லேபர்ஸ் சரியில்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொட்டேஷன் சரியில்லாமல் இருக்கிறது, ஃபண்டு டிமாண்டு, பேங்க்கில் டாப்அப் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது வேலை கிடைக்காமல் இருக்கிறது, வேலையில் செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ஹையர் ஆஃபீஸர்ஸ் சரியில்லாமல் இருக்கிறது, இது போல் உங்களுக்கு வருமான தடைகள் இருக்குமே. ஆனால் ப்ராஃபிட்டே இல்லை சாமி, எனக்கு லாபமே இல்லாமல் இருக்குதுங்க சாமி. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருமான தடைகள், தொழில் தடைகள், திடீர்னு வேலை போயிடுச்சு, திடீர்னு தொழில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது எப்படி சாமி நடக்கும்? திடீர்னு கால நேரம், கிரகம்தான் உங்களை அதை செஞ்சிருக்குன்னு ஏன்னு உங்களுக்கு அது புரியல. அப்போ அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி என்பர்களே, பிறந்திருக்கின்ற இந்த 2026 எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு. மெயினாக ஆயுள் ஆரோக்கியம் கூடும். சார், நீங்கள் என்ன சம்பாதிக்கலையோ உடம்பு முக்கியங்க, உயிர் முக்கியம் சாமி. அந்த ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். நோய் நொடிகள் இருக்குமே ஆனால், டிசீஸ் இருக்குமே ஆனால் நோய்கள் குறையும். ஆயுள் பாவம் அதிகரிக்கும்.
உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், மெயினாக ஏதாவது செய்வினை இருக்கா? தொடர்ந்து வீண் விரயங்கள் ஏற்படுது சாமி. ஒரு மரண பயம் துரத்துது, ஒரு மனசில் குழப்பம் இருக்குது, பயம் இருக்குது. போன வருஷம் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. இதெல்லாம் தனுசு ராசி அன்பர். நான் தான் ஒரு வரியில் சொல்லிட்டேன், தனுசு ராசி அன்பர் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நான் உங்களுக்கு சப்ஜெக்டை சொல்லுவேன். அப்போ இந்த 2026 தனுசு ராசிக்கு படு சூப்பராக உள்ளது. அப்போ உங்களுக்கு அது நன்மை நடக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் தனுசு ராசி நேயர்கள்.